Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. இடைத்தேர்தல் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஒரு முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், அதே போல் மரகதம் குமரவேல், இந்த மாதிரி 6 அதிமுக எம்எல்ஏக்கள், இசக்கி சுப்பையா போன்றோர் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தாங்க. அதன் பிறகு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க. அதன் காரணமாக அந்த தொகுதிகள் காலி என அறிவிக்கப்பட்டது. மொத்தமாக 7 தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. அதில் அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அதை பார்க்கிறோம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைந்திருக்கிறார். செந்தில்குட்டி, வணக்கம். என்ன வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டது? உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை, இந்த தடையை பிறப்பித்திருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதே போல கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் ஆகியோர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இவர்களின் வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள போது இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையை சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கின் விசாரணையானது தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் வெங்கடாச்சலபதி அவருடைய தரப்புல இடைத்தேர்தல் நடத்தி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்த பின்னர் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்து வேட்பாளரை வெற்றி பெற்றவராக நீதிமன்றம் அறிவித்து விட்டால் ஒரு தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதி என்ற நிலை ஏற்படும் என்பதால் தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று வாதம் வைக்கப்பட்டது. மேலும் இது போன்ற ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் 1967 முதல் 2018 ஆண்டு வரை பல்வேறு வழக்குகள்ல உத்தரவாக பிறப்பித்திருப்பதாகவும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. அதனால் தேர்தல் வழக்குகளில் முடிவெடுக்கும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று மனுதாரர் தரப்புல வாதம் வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணைய தரப்புல தேர்தல் வழக்கு குறித்த ஆவணங்கள் தங்களுக்கு இந்த வழக்குல இதுவரை கிடைக்கப்படவில்லை. அதனால் இந்த வழக்கில் தங்களுடைய நிலைப்பாட்டை தற்போதைய நிலையில் தெரிவிக்க இயலாது என்பது அவர்களுடைய தரப்பாக வாதமாக இருந்தது. தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்குல ஆஜராகி தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே முதல்வர் விஜய் உள்ளிட்டோர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அவர்கள் ராஜினாமா செய்யும் போது எந்த தேர்தல் வழக்கும் நிலுவையில் தற்போது இல்லை என்பதையும் நீதிமன்றத்தில் தமிழக தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். முதல்வர் விஜயுடைய தரப்புல இந்த வழக்கு குறிப்பிடப்பட்டுள்ள தொகுதிகளில் வாக்காளராக இல்லாத மனுதாரர் இந்த வழக்கை தாக்கல் செய்ய எந்த ஒரு அடிப்படை உரிமையும் இல்லை. இடைத்தேர்தல் நடத்துவதா இல்லையா என்பது தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அவருடைய தரப்புல ஒரு வாதமும் வைக்கப்பட்டது. இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்குல தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜனநாயக நடைமுறையில் புனிதம் சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல மனுதாரரின் அடிப்படை உரிமை குறித்த கேள்வி போதாது என்றும் தேர்தல் வழக்கு முடிவுக்கு வரும் முன் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது அரசு பணம் செலவிடப்படுவதுடன் ஒரு தொகுதிக்கு 2 மக்கள் பிரதி தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் பிரச்சனையை எழுப்பும் என்றும் தலைமை நீதிபதி அமர்வானது தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஆராய வேண்டியிருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டப்பேரவை செயலாளர், முதல்வர் விஜய், எம்எல்ஏக்கள் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் 3 வாரங்கள்ல பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணை ஜூலை 31ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறார்கள். அதுவரை இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால தடை விதித்தும் ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையானது தள்ளிவிட்டிருக்கிறது. செந்தில், இதுல இன்னொரு கேள்வி. 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 5 தொகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மரகதம் குமரவேல் அவர்கள் ராஜினாமா செய்த அந்த தொகுதிக்கு தடை விதிக்கப்படலை. இதுக்கு என்ன காரணம்? பெட்டிஷன்லயே அது இல்லையா, இல்லை வேற எதுவும் காரணமா? இல்ல, இந்த வழக்கு தற்போது தாக்கல் செய்யப்படவில்லை. 2 வாரங்களுக்கு, அதாவது அந்த ராஜினாமா செய்வதற்கு மரகதம் குமாரவேல் அவர்கள் ராஜினாமா செய்வதற்கு முன்பாக
5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நேரத்துல இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த 5 இடங்களுக்கும் வந்து இடைக்கால தேர்தல் நடத்துவதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். இந்த முக்கியமாக மற்றவர்களுக்கும் இந்த உத்தரவு வந்து பொருந்தும். ஏனென்றால் அதற்கு பின்பாக அவர்கள் ராஜினாமா செய்ததன் காரணமாக மனுதாரர் வந்து இந்த வழக்குல வந்து அந்த எம்எல்ஏக்களினுடைய பெயரையே இதில் வந்து இடம்பெற செய்யவில்லை. அந்த நேரத்தில் ராஜினாமா செய்தவுடைய எம்எல்ஏக்களுடைய விவரங்களை இடம்பெற செய்து இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த 5 இடங்களுக்கு மட்டும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நபர்கள் வந்து ராஜினாமா செய்யக்கூடிய நிலையில இந்த உத்தரவை சுட்டிக்காட்டி அவர்களுக்கும் அந்த தேர்தல் நடத்துவதற்கான இடைக்கால தடை வந்து பொருந்தும் என்பதை தான் இந்த உத்தரவானது குறிப்பிடுகிறது. நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.